சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய 69வது நினைவு தினத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் இன்று அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து அவருக்கு வீர வணக்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளாக கொண்டு இயக்கம் தமிழ்நாட்டிலேயே அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்த தகுதியான அமைப்பு என்றால் கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழகத்தை பொறுத்தவரையில் பல்வேறு திராவிட இயக்கங்கள் இருந்தாலும் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கட்சியினுடைய கொள்கை தலைவராக அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளை வலியுறுத்தக்கூடிய வகையில் நீல வண்ணத்தை கட்சியில் வைத்திருக்கக்கூடிய ஒரே இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தான். அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போன்று ஒடுக்கப்பட்ட பட்டியலின சமூகத்திற்கு அரசியல் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மத்திய அமைச்சர் பதவி கிடைக்கப்பட்ட போது அதை முதலில் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவருக்கு தான் கொடுத்தோம். தலித் எழில்மலை அவர்களுக்கும் பொன்னுசாமி அவர்களுக்கும் மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்து அழகு பார்த்திய இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. ஒடுக்கப்பட்ட குறிப்பாக பட்டியலின மக்களுடைய உரிமைகள், சமூக பொருளாதார அரசியல் உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு நாங்கள் முழுமூச்சாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தமிழக உரிமை மீட்பு பயணத்தை மேற்கொண்ட போது அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளை நாம் வலியுறுத்த வேண்டும், அதில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். தமிழ்நாட்டில் பட்டியலின சமூகத்திற்காக அரசியல் செய்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளை வலியுறுத்தக்கூடியவர்களாக, செயல்படுத்தக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இல்லை. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் சொல்லுகிறார், நான் சமூக நீதி ஆதரிக்கக்கூடியவன் என்று சொல்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்ற பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் வாய்மூடி மௌனியாக இருந்து கொண்டிருக்கிறார். பட்டியலின சமூகத்திற்கு இருப்பது 18%, பழங்குடியின சமூகத்திற்கு 1%, 19% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு அனைத்து சமூகங்களுக்கும், குறிப்பாக பட்டியலின சமூகத்தில் இருக்கக்கூடிய அருந்ததியினர், பறையர் மற்றும் பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு உரிய அவரவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கிறதா, அதேபோன்று அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற சமூகத்தினருக்கும் உரிய வாய்ப்புகள் கிடைக்கிறதா என்ற ஆய்வை மேற்கொள்ள வேண்டும். 18 விழுக்காடு இடஒதுக்கீட்டை பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களும் பயனடைகிறார்களா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும். இத்தகைய அரசியலெல்லாம் திருமாவளவன் செய்யாமல் ஏதோ அவர் பட்டியலின சமூகத்தினுடைய தலைவராக தன்னை காட்டிக்கொண்டு அரசியல் செய்து கொண்டு பல்வேறு தில்லுமுல்லுகளை செய்து கொண்டு எப்பொழுதெல்லாம் தனக்கு ஆபத்து வருகிறதோ அப்பொழுது பட்டியல் சமூகத்திற்கு பின்னாலும் அண்ணல் அம்பேத்கர் பின்னாலும் ஒளிந்து கொள்ளக்கூடிய தலைவராகத்தான் திருமாவளவன் இருந்து கொண்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.